பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய தினம் சுபயோக சுபகிரகம், சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி, குரு பகவானுடைய குட்டி பயிற்சி. குட்டி பயிற்சி தான், ஆனால் கொட்டித் தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி. குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி. ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான். 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். இந்த 3.5 மாதங்களில் 1 வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த 3.5 மாதங்களில் 1 வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த 3.5 மாதத்தில் தந்து விடுவார். குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார். பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார். அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பயிற்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம், சுயசாரம் வாங்கி அவருடைய, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம பேரில் ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா? நம்ம சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தையோட நிம்மதியாக ஊஞ்சல் ஆடி பட்டு மத்தையோட தூங்கணும், நல்ல நிம்மதியாக சாப்பிடணும், படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில், அதுவும் பாருங்க ஸ்தான பலம், நட்சத்திர வலிமை மட்டும் கிடையாது, ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னு என்ன? குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்று இருக்கு, நீச வீடுன்னு ஒன்று இருக்கு, உச்ச வீடு கடகம். அந்த உச்ச வீட்டில் 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம், அடுத்ததாக அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இந்த குட்டி குரு பயிற்சி, அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக்க போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போன்னு சொல்லு. அந்த மாதிரி குட்டி குரு பயிற்சி. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க குட்டி சுக்கிரன் குடிய கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க போகுது, யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா, யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க போகுது, யாராருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது, நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது,
எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி மட்டுமல்ல, இந்த 3.5 மாத காலங்களில் மற்ற ஒரு 2 கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி பெறுகின்ற கிரகங்கள். சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த 3.5 மாதத்தில். செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதற்கான விளக்கத்தை நம்ம ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவிதியை எழுதியிருக்கார். அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன். பிரம்மன் தான், அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது. பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைச்சிருக்காரு. நமக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார். யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், தொழில் சரியில்லைங்க, வருமானம் இல்லைங்க, கல்யாணம் முடியல, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கல்யாணம் முடியல, எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், வியாபாரம் விருத்தியாக மாட்டேங்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு செய்வினை கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது, என்னென்னமோ நடக்குது, இது இப்பத்தான் சரியாகும் தெரியல, இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் தலையெழுத்து, உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, இது பொது பலன். நேர்களே, இது எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், இது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, அது எப்போ சரியாகும்ன்ற ஒரு பிரம்மனுடைய விதியெல்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. குரு பகவானின் குட்டி குரு பயிற்சி, குருவின் அதிச்சார பயிற்சி, குரு பகவானின் அதிச்சார குட்டி குரு பயிற்சி, கொட்டி தரும் குரு பயிற்சி. அதாவது குட்டி குரு பயிற்சி, குபேரனாக்கும் குரு பயிற்சி. உண்மைதானங்க? ஒரு 3.5 மாதங்கள் இருக்க போறாரு. மிதுன ராசி கட ராசிக்கு பயிற்சி அடைகிறார் 8/10/2025. அப்ப இது மிதுன ராசிக்கு தனஸ்தானம். மிதுன ராசி தான் பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு இந்த குருவின் அதிச்சார பலன்கள் மிதுன ராசி, அதாவது ஒரு மனுஷனுக்கு 2ஆம் இடம் வருமானம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம், தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே தனகாரகனே உச்சம் பெற்று உட்கார்றார். தனகாரகனே தனஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றார். எப்படி இருக்கும்? டாப்ல இருக்க போறீங்க, டாப்ல இருக்க போறீங்க. நினைச்ச மாதிரி படிப்பு, கல்வியில் சாதனை, என வாக்கு ஸ்தானாதே, படிப்புல சாதனை, வேலை, உத்தியோகம், நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல வருமானம், நல்ல வருமானம். அதே போல 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு, அதாவது 2ஆம் இடத்திற்கு, அதாவது நல்ல கவனிங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தான். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். அப்ப குடும்ப வருமானம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தான் மிதுன ராசிக்கு 2ஆம் இடம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இதுல என்ன தெரியுது? உங்க பிள்ளைகளுக்கு பெரிய பதவி கிடைக்கும், மிகப்பெரிய உத்தியோகம் கிடைக்கும், அந்த உத்தியோகத்தால் குடும்ப வருமானம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புரிஞ்சுட்டீங்களா? 5ஆம் இடத்திற்கு புத்திரஸ்தானத்திற்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம். அப்ப பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம். புரிஞ்சுட்டீங்களா? ரைட். அடுத்து
உங்க வருமானமும் சிறப்பா இருக்கு, உங்களுடைய கல்வியும் சிறப்பா இருக்கு, உங்களுடைய உத்தியோகம் சிறப்பா இருக்கு. அடுத்து நல்லா கவனிங்க. 10/10/2025 சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார், கேதுவோட இருக்கார். அந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா 10/10/2025 கன்னிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஏற்கனவே கன்னியில ஆட்சி பெற்ற புதன் துலா ராசிக்கு சுக்கிரன் வீட்டுக்கு போயாச்சு, ஏற்கனவே போயாச்சு. அப்ப அந்த கன்னியில இடம் காலியா இருக்கு. அந்த கன்னியில இருக்கிற புதன் வந்து சுக்கிரன் வீட்டுக்கு போயாச்சு. இப்ப கன்னிக்கு யார் வர்றா? சுக்கிரன் வர்றாரு. சுக்கிரன் வீட்டுக்கு புதன் ஏற்கனவே போயாச்சு. இப்ப சிம்மத்துல சுக்கிரன் வந்து 10/10/2025 கன்னிக்கு வர்றார். அப்ப புதன் வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டுல புதனும் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் சாதாரண யோகம் இல்லைங்க, மிகப்பெரிய எதிர்பாராத பதவி யோகம், கல்வி யோகம், பதவி யோகம், சொத்து யோகம், பலவித சுகபோக வாழ்வுகளை அள்ளி கொடுத்தோம், ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் கொடுத்தோம். பரிவர்த்தனை யோகம் ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு இணையான பலன்களை கொடுத்தோம், அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடம் 5ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகுது. கல்வி, பூமி, இடம், வாகன யோகம், உயர் பதவி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், இப்படி யோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். லாட்டரி யோகம் உறுதியாக உண்டு. சரி, இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு புறம் இருக்கு. அடுத்து என்ன பண்றாரு? இந்த செவ்வாய் என்ன பண்ணது? துலா ராசியிலிருந்து ஐப்பசி 10. இந்த ஐப்பசி 10 என்பது 27/10/2025 27/10/2025 செவ்வாய் வந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது அவருடைய சொந்த ஆட்சி வீடு. அப்ப மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் அனைத்திலும் வெற்றி, ஒரு கெத்து, ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு துணிவு, ஒரு பதவி, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? மனுஷன் எல்லா விதத்திலும் ஒரு அந்தஸ்தோட, ஒரு பதவியோட, ஒரு அதிகாரத்தோட, ஒரு செல்வத்தோட, ஒரு சொத்து சுகத்தோட இருக்கணும்னா இந்த 6ஆம் இடம் வளர்த்திருக்கணும். புரிஞ்சுதா? ஆக மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு திரிகோணம். புரிஞ்சுட்டீங்களா? மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு திரிகோணம் 9ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் அந்த திரிகோண ஸ்தானத்தில் 6ஆம் இடம் வந்து எப்படி வலிமையாகுன்றது உங்களுக்கு ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு காமிக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல தான் இந்த 6ஆம் இடம் அமையுது. இப்போ 6ஆம் இடத்தை பற்றி நம்ம மறைவு 3, 6 இதெல்லாம் வந்து மோசமான இடம் நினைக்கிறோம். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அப்போ 10ஆம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு 10ஆம் தசம தொழில் ஸ்தானத்திற்கு திரிகோண ஸ்தானம் 6ஆம் இடம், 9ஆம் இடம், இப்படி பார்க்கணும். ஆனா அதே இடத்துல ஒரு மோசமான கிரகம் உட்கார வச்சுக்க, உங்களை போட்டு ஆள் அவுட் ஆக்கிடும், ஒண்ணுமெல்லாம் வாங்கி விட்டுரும், பேரை கெடுத்துரும், அவப்பெயர் கொடுத்துரும், தேவையில்லாம உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், ரிலேட்டட் சஸ்பெண்ட். ஆனா இங்க மேலும் மேலும் உயரும். சரி, இது அடுத்து இந்த பரிவர்த்தனை யோகம் நல்லபடியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. இந்த பரிவர்த்தனை யோகத்திலிருந்து திரும்ப என்ன ஆகுதுன்னா 3/11/2025 புதன் ஏற்கனவே துலா ராசி உட்கார்ந்துருக்கார், 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் மிதுனத்துக்கு. அப்ப சுக்கிரன் போய் மேல ஆட்சி பெறுகிறார். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்று சேர்றாங்க. முதல்ல பரிவர்த்தனையா இருந்தாங்க, இப்போ ஒன்று சேர்றாங்க. 4, 5க்கு ஒரு திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி, பரிவர்த்தனை யோகம், அப்புறமே ஒன்று சேர்றாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு யோகம்,
உங்களுக்கு யோகம், சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், உயர் பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள் அற்புதமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த குட்டி குரு பயிற்சியினுடைய அதிச்சார குரு பயிற்சியினால் இத்தனை இந்த 3.5 மாதத்துல இத்தனை சிறப்பு அம்சங்கள் அடங்கியிருக்கு. குரு உச்சம் பெற்ற குரு, அதாவது பயிற்சிக்கு உச்சம் பெற்ற குருவாக அமைகிறது. அதுக்கு அடுத்தா பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்றது. அதுக்கு அடுத்தா போல் செவ்வாய் ஆட்சி பெற்று குருவின் பார்வையில், உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் அமைகிறார். செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் பூமிகாரன், சொத்துக்குரியவன், அதிகாரத்துவம் அந்த உத்தியோகத்துக்குரியவன். அடுத்ததாக சுக்கிரன் 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம். சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் தன் சொந்த இடத்துக்கு ஆட்சி வருகிறார். அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம். ஆச்சரியப்படக்கூடிய யோகங்க. அடுத்தடுத்து யோகம். இந்த 3.5 மாசத்துல ஆச்சரியப்படக்கூடிய யோகம் நிச்சயம் நடக்கும். 80-90% பேருக்கு அப்படியே நடக்கும். சும்மா 10-15% தான் அவங்களுக்கு நடக்காம போகும். அவங்க சுய ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும். இப்போ ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆக மிதுன ராசினியர்கள், இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் நோட் பண்ணிங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள். கல்யாணம் முடியல, கல்யாணம் முடிஞ்ச 5-6 வருஷத்துக்கு குழந்தையில, புருஷன் முண்டாட்டிக்குள்ள இப்போத்தான் பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டில் கலகமாக இருக்குது, வீட்டில் என்னென்னமோ கோளாறு நடக்குது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ஒருத்தன், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஒருத்தன். பொண்ணு பொம்பளை பிள்ளை வந்து சொன்னவன் கேட்க மாட்டேங்குது, ஏதோ காதல் கீதல் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து போட்ட பணம் வரலை, சொத்து பிரச்சனை ஒரு பக்கம். இதெல்லாம் எப்போ சரியாகும்? அதாவது இந்த உலகத்தை நம்ம படைச்சது பிரம்மன். அதே பிரம்மன் தான் நமக்கு என்னென்ன யோகங்களோட வாழணும் அப்படின்றது அவரே தான் அந்த யோகத்தை படைச்சிருக்கார். பிரச்சனைகளை உருவாக்குவதும் அவரே தான். அவரே தான் அந்தந்த பிரச்சனைகளை எந்தெந்த காலத்தில் நிவர்த்தி அடையும் அப்படின்ற ஒரு விதியை வச்சிருக்கார். அதுக்கான பரிகாரம் என்ன, நிவர்த்தி என்னன்றதை அவர் எழுதி வச்சிருக்கார். தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து எழுதியிருக்கார். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. பிரம்மனால் போடப்பட்ட விதி, ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டது. ஆக அந்த பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. சரியா கணிச்சா சரியா நடக்கும், நடந்தே ஆகணும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.